கடகராசிக்கு வந்து 2ஆம் வீட்டில் வந்து கேது பகவானும் 8ஆம் வீட்டில் வந்து ராகு பகவானும் வராரு. அப்போ இதில் என்னென்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது, இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்க போது இந்த ஆண்டு. எதுவுமே நீங்கள் கவலைப்பட்டது, நீங்கள் ப்ரீவியஸ் ஆண்டெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு 5 வருஷமாக செம்ம அடி, அதெல்லாம் வாங்கி அவமானப்பட்டு நிறைய விஷயம் இழந்து, தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டம், வீட்டில் பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லை, மென்டல் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் லெவல். என்னடா பண்ணுறது, உடம்பு மட்டும்தான், உயிர் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை உங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைத்தன்மை இவ்வளோ நேரம் வந்துப்பாங்க. இப்போ படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் பயிற்சி ஆனதுக்கப்புறமாவும் சரி, குரு பயிற்சி, இந்த ஆண்டு வந்து மே மாதத்துக்கு அப்புறம் கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே வந்து சூப்பரான ஒரு ஆண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு சனி பகவான் வர வந்துட்டாரு. ஸோ ராகு கேது பயிற்சிகள் என்ன நீங்கள் கவனமாக இருக்கணும் அதை நம்ம வந்து சொல்ல போகிறோம். 2ஆம் இடத்துல வந்து கேது இருக்கிறதுனால வாய் வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு எப்போ கோவம் வரும், எப்போ நார்மலாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த கேது பகவான் வேற வரதுனால மற்றவங்க மனசை வந்து பயங்கரமாக புண்படுற மாதிரி பேசிடுவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் பேச்சு விஷயத்தில் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக போகிறது நல்லது. ஆனால் இவங்களால அமைதியாக போக முடியாது. அமைதியாக மற்றவங்க இருந்தாலும் இவங்களுக்கு வந்து பிடிக்காது. கலகலன்னு பேசக்கூடிய தன்மை உடையவங்க இந்த கடகராசிக்காரங்க. ஸோ கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் இந்த டைம் வந்து இப்படி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுட்டிங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு நிறைய நல்லது வரப்போகுது. வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க, இடம் வாங்க போகிறீங்க, வந்து பிடிச்சதெல்லாம் வாங்க போகிறீங்க, பிடிச்ச ட்ரெஸ் வாங்க போகிறீங்க, பிடிச்ச ஊருக்கு போக போகிறீங்க. குரு பகவான் 12க்கு வந்துட்டாரு. பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷமாக பிளான் பண்ண கோயிலுக்கு எல்லாமே, ஸோ எல்லாமே பாசிட்டிவாக அமைப்புது. அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிக்காதது ஒன்று நடக்குதாக விட்டு கொடுத்து போயிடுங்க. வீட்லேயே வந்து ஏதோ டென்ஷனாக பேசுகிறாங்களா, விட்டு கொடுத்து போயிடுங்க. இந்த இது சொல்லுவாங்கள்ல, விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. அந்த மாதிரி கடகராசிங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, உங்களுக்கு நல்லது தான் இந்த ஆண்டு நடக்க போகுது. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now.